ஹலோ, வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான, ஈஸியான, ஹெல்த்தியான மட்டன் ஈரல் மிளகு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த ஈரல் வறுவல் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் ஈரல் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு சீரக பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதோடு சேர்த்துடலாம். கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம கழுவிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஈரலை இதில் சேர்த்துடலாம். 100 கிராம் ஈரல் தான் நான் இதில் சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், போட்ட உடனே எப்படி கலர் மாறிடுச்சுன்னு. ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இந்த ஈரல். ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது. பாருங்கள், கம்ப்ளீட்டாக கலர் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஈரல் கொஞ்சம் வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு. இந்த 100 கிராமுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போதும். அதை போட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லா ஈரல் பீசஸ்லையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்நேரத்துக்கு ஈரல் நல்லா வெந்திருக்கும். லைட்டாக கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட் ஆகும். இப்போது ஈரல் நல்லா வெந்துருச்சு. 2 மினிட்ஸ் போதும் இதுக்கு. அடுத்ததாக பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகத்தூளை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட நாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னாக்க சூப்பரான டேஸ்டியான ஈரல் வறுவல் ரெடியாகிருச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.